வணக்கம் நண்பர்களே. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸ். ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் பேரலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணால் ஒரு கரண்ட்டும் பேரலாக கனெக்ட் பண்ணால் இன்னொரு கரண்ட்டும் வரப்போகுது. ஒரு நிமிஷம், ஆமாம் தானே? சரி, இதனால் சர்க்யூட்டில் என்ன சேஞ்சஸ் ஏற்பட போகுது? வாங்க பார்ப்போம். இப்போ நெட்வொர்க் ரிடக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்டை வந்து சிம்பிளாக இருக்கிறது. ஓகேங்களா? நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டை பார்ப்போம். எல்லா எலமெண்ட்ஸுமே ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டை நம்ம வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது தவிரவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுன்ட்டும் கான்செப்ட்ஸ் இருக்குது. இண்டக்டர் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக இது வந்து நெட்வொர்க் ரிடக்ஷன்ற பேரை பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டான இது பண்ண வேணாம். இது ஒன்றும் கிடையாது. நம்ம சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் பார்ப்போம் இல்லையா? ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ், ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் ரிடக்ஷன். இந்த கான்செப்டை தான் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது எப்படி வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது, பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா எப்படி வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா, அது தனியாக வீடியோ போடுவீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து மனசில் யோசிப்பீங்க. ஏன்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணுற இது சீரீஸ் அண்ட் பேரலுக்கு வந்து எப்படி வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து வந்தது, அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்றதை கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். அது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ரெசிஸ்டர்ஸை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து எப்படி வந்து அதை ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணால் அதை ஆட் பண்ணும் போது அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம். நான் இந்த ஒரு சர்க்யூட்டில் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட் ஐன்னு எடுத்திருக்கோம். அது வந்து 3 சீரீஸாக கனெக்ட் பண்ண 3 ரெசிஸ்டருக்கு வழியாக வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? சீரீஸ்னால் என்னது? இதோட ஒரு எலமெண்ட்டோட எண்ட் பாயிண்ட்லேருந்து அடுத்த எலமெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது முடிகிற இடத்துலேருந்து அடுத்தது ஆரம்பிக்கும். இதுதான் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணுறது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வோல்டேஜ் வந்து ஒரே இதுதான். ஓகேங்களா? இங்கே வந்து 5 வோல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் வந்து ஓம்ஸில் சொல்லும் போது அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இந்த வோல்டேஜ் வந்து எப்படி ட்ராப் ஆகுதுன்றதை வந்து சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நான் அதை வந்து திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் இந்த டெப்த்தாக புரியணும், உங்களுக்கு இந்த இடத்துல புரியலைன்னா நீங்கள் முதல்ல ஓம்ஸில் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்குது அப்படின்னு இந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் வரைக்கும் 5 வோல்ட்டாக தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 5 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோம். இந்த இதுக்கு அக்ராஸாக இந்த பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 வோல்ட் அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியில் இருக்கக்கூடிய ட்ராப் வந்து 1 வோல்ட்டு. ஸோ அப்போ இந்த V1 = 1 வோல்ட். இதுதான் வந்து ட்ராப்புன்றது. அடுத்து இங்கே வந்து 4 வோல்ட் வரும். இங்கே ஒரு 3 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோம். ஒரு 3 வோல்ட் வருதுன்னா இங்கே வந்து ஒரு 1 வோல்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. இப்போது அடுத்து இங்கே வரக்கூடிய 3 வோல்ட் வந்து இங்கே வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால் 0 வோல்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுது, 3 வோல்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து V1 வந்து 1 வோல்ட், V2 1 வோல்ட், V3 3 வோல்ட். இப்படி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் வந்து வோல்டேஜ் வந்து என்ன ஆகும், மாறி அந்த ரெசிஸ்டன்ஸோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த வோல்டேஜை வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சீரீஸ். இது வந்து சீரீஸில் வந்து இது கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? சீரீஸாக இருக்கிற இடத்துல கரண்ட்டு சேமாக இருக்கும். வோல்டேஜ் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு மிச்சம் தான் அடுத்ததுக்கு போகுது. ஏன்னா இது முடிகிற இடத்துலேருந்து தான் அடுத்தது ஆரம்பிக்குது. அப்போது இங்கே வந்து ட்ராப் ஆகிட்டு எவ்வளோ மிச்சம் இருக்குதோ அந்த மிச்சம் மீதியை தான் என்ன பண்ணுது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு கன்சியூம் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸுக்கு வோல்டேஜ் வந்து எப்போவுமே டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சீரீஸாக கனெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஒரே லைனில் இருக்கிறதுனால கரண்ட் சேமாக இருக்கும்.
வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே வரக்கூடிய வோல்டேஜில் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு வரதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும்போது அது வந்து டிஃபர் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு டெரிவேஷன் மாதிரி போட்டு இது வந்து ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மூணுத்தையும் சேர்த்தா என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அது எப்படி எழுதலாம் அப்படின்னா வோல்டேஜை பொறுத்து நம்ம எழுதுவோம். ஏன்னா வோல்டேஜ் தான் டிஃபர் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வோல்டேஜை பொறுத்து இங்கே எழுதலாம். V is equal to, அதாவது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் உங்களுக்கு நம்ம KVL படிச்சிருப்போம் இல்லையா? KVLல ஒரு கன்சர்வேஷனாக நம்மளோட KVL வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எப்படி அந்த கன்சர்வேஷனெல்லாம் இது இந்த கான்செப்ட் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ்லேருந்து வரக்கூடியது தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ்ன்றது வந்து இந்த வோல்டேஜ் 5 வோல்ட் இந்த வோல்ட்டு ஈக்குவல் டு 3 ட்ராப் இருக்குது உங்களுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ். ஸோ 3 ட்ராப் இருக்குது V1 V2 அண்ட் V3. ஓகேங்களா? அப்போது இதுலேருந்து ஓம்ஸில் படி நமக்கு என்ன ஆகும்? டோட்டலாக இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் Vன்றது ஈக்குவல் டு IR இல்லையா? அப்போது இந்த ஐன்றது வந்து இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஐன்ற கரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ I அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மொத்த சர்க்யூட்டையும் பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிற R ஈக்குவலண்ட். ஓகேவா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் R ஈக்குவலண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். I இன்ட்டு R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் V1ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சேம் தான் இல்லைங்களா? அப்போது ஐன்ற கரண்ட் தான் இங்கே வரப்போகுது. ஸோ I இன்ட்டு R1 அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ப்ளஸ் சேமான கரண்ட் இருக்கிறதுனால I இன்ட்டு R2 ப்ளஸ் I இன்ட்டு R3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு காமனாக நார்மல் மேக்ஸில் என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம்ல. அப்போது இந்த I வந்து என்ன ஆகும்? காமனாக வந்துட்டு அந்த I வந்து கேன்சல் ஆகிடும் எல்லாத்துலேயுமே. அப்போது R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸில் வந்து அதை வந்து சேர்க்கும் போது அதை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ஒரே ரெசிஸ்டன்ஸாக எடுக்கும்போது 3 ரெசிஸ்டன்ஸோட மொத்த சம்மை வந்து நம்ம வந்து R ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து ஜென்ரலாக இமேஜின் பண்ணி பார்த்தாலுமே என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஒரு அப்போசிஷன் இருக்குதுன்னு வச்சுக்குவோமா? இப்போ நான் ஒரு பேசிக்காக ஒரு அனாலஜி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இந்த வாட்டரில் வந்து டேப்பில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடியது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க. நம்ம அதையே கூட எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டு ஒரு 3 டேப் இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? 3 டேப் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 3 டேப் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதில் வந்து கரண்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ராப் ஆகுது. நான் இந்த இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மூடுறனோ இந்த டேப் எவ்வளோக்கு எவ்வளோ மூடுறனோ அந்தளவுக்கு கம்மியாக தண்ணி அங்கே போகுது. ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சார்ஜஸ் அதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக உள்ளே வருது. ஸோ நிறைய சார்ஜ் வந்து தண்ணி வந்து நிறைய உள்ளே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ராப் ஜாஸ்தியாகி இங்கே 5 வோல்ட் வருது அப்படின்னு சொன்னால் இங்கே அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆகி ஒரு 2 வோல்ட் இங்கே வரும்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 வோல்ட் வந்து இங்கே ஒரு 1.5 வோல்ட் வரும். அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த 1.5 போய் 0 வருது. ஸோ இதுதான் இந்த இது கன்செப்டாக இங்கே வரும் அப்படின்ற மாதிரி தான். இதுதான் வந்து ஒரு வாட்டரை வச்சு ஒரு அனாலஜி. ஓகேங்களா? இப்போது நான் மொத்தமாக ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? இந்த 3 டேப்பும் சேர்த்து எனக்கு எவ்வளோ அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, இது ஒன்று வந்து இவ்வளோ கொடுக்குது அப்படின்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு அப்போசிஷன் கொடுக்குது, அடுத்து இது ஒரு அப்போசிஷன் மொத்தமாக சேர்த்து சீரியஸாக இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து என்ன வருதோ அது வந்து சம்மாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மொத்தம் ஏன் வந்து நம்ம வந்து சம் பண்ணுறோம், எதுக்காக 3த்தையும் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஸோ சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து 3 டேப் வச்சுருக்கோம்னா அந்த 3 டேப்பும் எவ்வளோ அப்போசிஷன், அந்த தண்ணியை வந்து இந்த 3 டேப்பும் எப்படி வந்து என்னது ஃப்ளோ ஆக விடாமல் பண்ணுது அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் பார்ப்போம். ரெசிஸ்டர் இன் பேரலல் பார்த்து அப்படின்னு சொன்னிங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதுக்கு பேரலாக வந்து நான் 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு வந்து முதல்ல அங்கே பார்த்த மாதிரியே உங்களுக்கு எது வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்குமா இல்லை வோல்டேஜ் சேமாக இருக்குமான்றது தான் முதல்ல பார்ப்போம். ஓகேங்களா?
இப்போது வோல்டேஜ் வந்து இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இதில் வந்து ஒரு 5 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, இந்த 5 வோல்ட் தான் இங்கே ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், அந்த ஒரு வயர் வந்து 2ஆக பிரியுது, 2 பாத்தாக போகுது. ஓகேங்களா, 2 பாத்தாக போகும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா, இந்த இது ஒரு வயர் இந்த இடத்துல வந்து இதாகுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் உன்னோட வோல்டேஜ் இல்லைங்களா. அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 2 சைட்லேயுமே எப்படியே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரெசிஸ்டர் மேலேயும் இந்த ரெசிஸ்டர் வழியாகவும் அந்த எலக்ட்ரான்ஸ் ஒன்றா தான் தள்ளப்போகுது. இந்த ரெசிஸ்டர் வழியாகவும் இந்த ரெசிஸ்டருக்கும் இந்த வயர் வழியாகவும் அந்த ப்ரெஷரை வந்து அதிகமாக அதே 5 வோல்ட்டில் தான் தள்ளப்போகுது. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு V1 ஆகும், இதை V2 கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 வோல்ட், இங்கே வந்து 0 வோல்ட்டுன்னு வச்சுக்கோம். இங்கே என்ன 0 இருக்கும் இல்லையா, அப்போ அதே 0 வோல்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடம் தான். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் R2க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதோட V1 என்னவாக இருக்கும், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோம். இதே பாயிண்ட் தான் இங்கே வரைக்கும் வருது. ஸோ இதே V1 தான், இதுவும் இதே V2 தான். ஓகேங்களா, இங்கே V1 V2 போட்டாலும் இது என்னது, ஜஸ்ட் ஒரு வயர் தான் இல்லைங்களா. அப்போது இந்த வயர் இங்கே வரைக்கும் ஒன்றா தான் கனெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த இந்த பாயிண்ட்டில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இந்த 5 வோல்ட் தான் 2 வோல்ட் இதுக்குமே வரப்போகுது. அப்போது உங்களுக்கு புரியுதா, இப்போ வந்து V1ன்றதும் வந்து V2ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வோல்டேஜ் வந்து கொடுக்குறோமோ அதே தான் வரப்போகுது. ஸோ பேரலாக இருக்கிற இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். அது ஜஸ்ட் ப்ரெஷர் தான் கொடுக்குறோமே தவிர எதுவுமே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகிறதில்ல. ஓகேங்களா, கரண்ட்டு தான் வந்து என்ன ஆகும்னு சொன்னால், 2 பாத்து தனித்தனியாக போகுது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், கரண்ட்டு தான் உங்களுக்கு கம்மியாகும். ஓகேவா, இல்லை பிரிஞ்சு லைக் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏன்னா அது வந்து சார்ஜஸ், எவ்வளோ சார்ஜஸ் வந்து எந்த வழியாக போகுது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து அதிகமான கரண்ட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐன்றது என்ன ஆகும், கரண்ட்டு, சார்ஜஸ். ஸோ ஒரு வயர் வழியாக இப்படி போயிட்டுருக்கு, ரொம்ப அதிகமான சார்ஜஸ் போயிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சமாக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதுன்னா இது வழியாக நிறைய சார்ஜஸ் போகும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு 10 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து கம்மியான ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோம். கம்மி ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு 7 கூலும் ஆஃப் சார்ஜஸ் இது வழியாக போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இது கம்பேர் பண்ணும்போது இது ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் இது வழியாக 3 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்து போகும். ஓகேங்களா, ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அந்த சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து டிஃபர் ஆகும் பேரலல் சர்க்யூட்டில். இதே இது வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ்ன்றது என்னது, இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் வந்து அதோட ட்ராப்பு, இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ட்ராப்பு இல்லைங்களா. அது வந்து என்ன ஆகும், ஜஸ்ட் ப்ரெஷருன்றதுனால அவங்க வந்து ட்ராப் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வெளியே ட்ராப் ஆகி போன மிச்சம் தான் உங்களுக்கு அடுத்த இதுக்கு போகும். ஓகேங்களா, இப்போ சீரீஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்தோம், 5 வோல்ட் வருது, இதுக்கு ட்ராப் ஆன மிச்சம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகும். அதனால தான் இது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி அடுத்ததுக்கு போகும்போது 2 வோல்ட்டாக போகும், 3 வோல்ட்டாக போகும், அந்த மாதிரி சொல்லுவோம். பேரலில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போதோ அதே தான் அடுத்ததுக்கும் போகுது. இது வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே போகல, ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் 2 இடத்துலையுமே வோல்டேஜ் போகுது. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த ட்ராப் வந்து ஈக்குவலாக இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகாது. ஸோ வோல்டேஜ் ட்ராப் வந்து பேரலல் சர்க்யூட்ஸில் சேமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ பேரலல் சர்க்யூட்ஸில் கரண்ட் டிஃபர் ஆகும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு டெரிவேஷன் போட்டு பேரலல் ரெசிஸ்டர்ஸோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஸோ இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் வந்து இங்கே டிஃபர் ஆக போகுது இல்லைங்களா. அப்போது நம்ம வந்து கரண்ட்டை பொறுத்து நம்ம அதை கண்டுபிடிப்போம். அந்த டெரிவேஷன் எழுதுவோம். டோட்டல் கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துக்குவோம், ஈக்குவல் டு I1 + I2. ஒரு கிர்ச்சாஃப்ஸ் லாவே எடுத்துக்குவோம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன சொல்லுது, ஒரு நோடு, இந்த நோடு எடுத்துக்குவோம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்ற எலமெண்ட், இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்ற எலமெண்ட், இந்த 3 எலமெண்ட்டும் சேரக்கூடிய இந்த பாயிண்ட்டை நோடாக எடுத்துக்கிறேன். இந்த நோடிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் I, இது அவே ஃப்ரம் ஜங்ஷன் I1, அவே ஃப்ரம் ஜங்ஷன் I2. ஸோ I = I1 + I2. ஓகேவா, ஒரு சிம்பிளான கேசிஎல் எழுதிட்டோம். அடுத்து இந்த ஐன்றதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓம்ஸ் லா படி V/Rன்னு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ Vன்றது வோல்டேஜ் சோர்ஸு டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அந்த R ஈக்குவலன்ட்டு தான் என்னோட R. ஓகேங்களா, ஈக்குவல் டு I1. I1ன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய R1ன்ற ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் இல்லைங்களா. அப்போ அதில் வரக்கூடிய ட்ராப்பு V1 டிவைடட் பை
R1 ப்ளஸ் இதில் வரக்கூடிய ட்ராப் செகண்டில் வர்றது வந்து அதில் வரக்கூடிய ட்ராப் டிவைடட் பை R2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் சேம், ஏன்னா ட்ராப் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, அதனால் சேமாக இருக்கும். ஸோ V1 ஈக்குவல் டு V2னால எல்லாமே Vன்னு எடுத்துக்கிறேன். இப்போ Vன்றது காமனாக இருக்குது, ஸோ V எல்லாம் கேன்சல் ஆகிடும். 1/R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே போகும். RN வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ எத்தனை ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலுக்கான சர்க்யூட். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டக்குன்னு ஷார்ட்கட் மாதிரி ஒன்று இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R ஈக்குவலண்ட் வந்து எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் அந்த R1 R2 R3 எல்லாமே சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. எல்லாமே 5 வோல்ட் ஓம், எல்லாமே 3 ஓம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது R டிவைடட் பை N இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. Rன்றது அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, இப்போ 3 ஓம் அப்படின்னு சொன்னால் 3ன்றது R டிவைடட் பை மொத்தம் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1. அதோட டோட்டல் R ஈக்குவலன்ட்ன்றது 1. இந்த ஃபார்முலா போட்டிங்கனாலும் அதே தான் வரப்போகுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 1/R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/3ன்னு இருக்கும். 3 சேர்த்திங்கன்னா 3/3 ஈக்குவல் டு 1. இது வந்து 1/R ஈக்குவலண்ட்டு. ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டல் அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா அதே தான் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ப்ரெஷர் வந்து என்ன ஆக போகுது, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. மொத்தம் எத்தனைக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அது டிவைடட் பை அந்த வேல்யூ, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலும் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸும் எப்படி ஆக்ட் ஆகும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிள் சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நெட்வொர்க்கை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கை எப்படி சிம்பிளாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம எப்படி அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அந்த ரிடக்ஷனை வந்து சர்க்யூட் அனாலிசிஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து இந்த கான்செப்டில் பார்த்தோம். இது வந்து ரெசிஸ்டர்ஸ்க்கு மட்டுமே. இனி வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டருக்கும் இண்டக்டருக்கும் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. இண்டக்டருக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணும், போத் பேரலல் அண்ட் சீரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நெட்வொர்க் ரிடக்ஷனை வந்து எப்படி சர்க்யூட் அனாலிசிஸில் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோவை நான் போடுறேன்.